வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சொல்றேன், பரிசுத்தமா வாழ்றதற்கு மிக தேவையான ஒண்ணு என்ன அப்படின்னா, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல ரொம்ப பிஸியா நீ வாழ்ந்துரு. பிசாசுனுடைய மிகப்பெரிய பிளான், மிகப்பெரிய திட்டம் என்ன அப்படின்னா, 28 வயசு 30 வயசு வரைக்கும் ஏதோ ஒன்ன மட்டும் உன் கையில அப்படியே கொடுத்துட்டு உன்னை அதையே யோசிக்க பண்ணி, உன்னை அதையே சிந்திக்க பண்ணி, அதுதான் உன் வாழ்க்கைன்னு நினைச்சு உன்னை உட்கார வைக்கிறான் பாருங்க. அதுல தாங்க பிசாசு ஜெயிச்சிடறான். இங்க இருக்கிற நிறைய பேர் கூட அப்படிதான் இருக்கிறீங்க. நிறைய பேர் அப்படி மாறிட்டீங்க. நிறைய பேரை பிசாசு உட்கார வச்சுட்டான். ஏதோ ஒண்ண கொடுத்து ஒன்ன உட்கார வச்சுட்டான். ஒரு சாதாரணமான போனை கொடுத்து உன் லைஃபே அடிமைத்தனம் பண்ணி உன்னை உட்கார வச்சுட்டான் பாரு. நீ வாலிபத்துல எழும்புற ஆளு, நீ வாலிபத்துல பெரிய பெரிய காரியத்தை சாதிக்கிற ஆளு. நீ எங்க போனாலும் உட்கார மாட்ட. கல்யாண வீட்டுல உன அம்மா அப்பா உன்னை கூட்டிட்டு போனா கூட கிளம்பலாம் 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 அப்படின்னு சொல்லுவேன். எங்க போனாலும் உட்காராத ஒரு மனுஷனை பிசாசு அழகா கிளியரா உன் கையில ஏதோ ஒரு போனை கொடுத்து, இல்லனா ஏதோ ஒரு பொண்ணை கொடுத்து, இல்லனா ஏதோ ஒரு பையனை கொடுத்து, இல்லனா ஏதோ ஒரு காட்சியை உனக்கு கொடுத்து, எதுவுமே நீ செயல்பட முடியாத வரைக்கும், எதுவுமே நீ செயல்படாம உன்னை கட்டி அதையே யோசிக்கிறதுக்கு உன்னை வைக்கிறான்ல. நான் கேக்குறேன், மகன் என்னை தூக்கி போட போறேன், மகா என்னை தூக்கி போட போறேன், உனக்கு வேற எதுவுமே இல்ல. பிசாசு நீ ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்யக்கூடாது, நீ வாழ்க்கையில முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பிசாசு நேரடியா இங்க நடிச்சது மாதிரி பூதம் மாதிரி வந்து பயப்படுத்துறதோ இல்லன்னா வேற எதுவுமே பண்ண மாட்டான். உன் வழியிலே அழகா ஒன்ன வந்துச்சு. இப்ப பாருங்களேன், அந்த செல்போனை ஆஃப் பண்றான் போது உங்களுக்கு கோவம் வருதுல்ல, கோவம் வருதுல்ல உங்களுக்கு. ஏன்னா இப்படியே உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நீ எரிச்சல் படுற இல்ல. அந்த செல்போன் நோண்டிட்டு இருக்கும்போது பைபிள் வாசின்னு சொன்னாலோ, சர்ச்சுக்கு போன்னு சொன்னாலோ உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீ கோவமே படாத ஆளு கோவப்படுற, நீ திட்டாத ஆளு திட்டுற, நீ சர்ச்சுக்கே போயிட்டு இருக்கிற ஆளு போகாம நீ தடையாடுகிற. யாரெல்லாம் நீ செல்போனையோ இல்ல அந்த நபரையோ நீ வச்சிருக்க, நீ அந்த காரியத்தை செய்யும் போது யாரெல்லாம் உன்னை பேசுறாங்களோ, அது பாஸ்டரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர்களை எதிர்க்கிறதுக்கு நீ ரெடியா இருக்க. நீ ரெடியா எதிர்க்கிற. உனக்கு பயங்கரமான கோவம் வருது, ரொம்ப கோவம் வருது. அழகா பிசாசு மகா உன்னை பயன்படுத்துறான், மகா உன்னை பயன்படுத்துறான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நிமிஷத்தை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஆண்டவரே.